ஃபர்ஸ்ட் அருண்குமார் அவர் வந்து லைக் உங்கள பார்த்து ஃபர்ஸ்ட் பேசின கான்வர்சேஷன் அண்ட் அதுக்கப்புறம் லைக் ஃபைனல் ஷாட் உங்களுக்கு புடிச்ச உங்க போர்ஷன்லாம் ராப் ஆகும்போது அதுக்கப்புறம் ஒரு கான்வர்சேஷன் பேசியிருப்பீங்கல்ல. லைக் எப்படி அந்த பாண்டிங் அது ஸ்டார்ட் பண்ணதுக்கப்புறம் ஒரு ஒரு ஜெல் ஆயிருப்பீங்க பேசுறதா இருக்கட்டும். அடுத்த அடுத்த படத்துல எப்படி சார் ஏதாவது இருக்குமா அப்படிலாம் ஒரு டாக்ஸ் இருந்திருக்கும்ல. இல்ல அந்த மாதிரி எதுவும் நெக்ஸ்ட் இதை பத்தி எதுவும் பேசிக்கல. பட் ஹீஸ் வெரி கம்ஃபர்டபுள் பர்சன் டு ஒர்க் வித். ரொம்ப ஈஸியா ஒரு ஆக்டர் கிட்டேருந்து அவருக்கு தேவையானதை வாங்கிப்பாரு. எக்ஸ்ட்ராக்ஷன் ப்ராசஸ் ஸ்மூத்தாகவும் இருக்கும், ரொம்ப ஹியூமனிஸ்டிக்காகவும் இருக்கும். காயப்படுத்தி துன்புறுத்தி அப்படி எதுவுமே இருக்காது. ஈஸியாக நம்மளால ஒர்க் பண்ண முடியும் அவங்களோட. ஃப்ரம் டே 1 டு லாஸ்ட் அப்படி தான் இருந்துச்சு. அண்ட் ஹிஸ் எனர்ஜி லெவல் இன் செட்ஸ் இஸ் வேற லெவல். இந்த சரவெடிலாம் இருக்குல்ல, படப்பட பட அப்படி தான் இருப்பாங்க சார். ஒவ்வொரு நாளும் அவரோட எனர்ஜி இதே மாதிரியே தான் இருக்கும். அங்கே நடுராத்திரி 2 மணி 3 மணின்னு வரப்போ அவங்க கண்டினியூஸாக ஒர்க் பண்ணிட்டு இருக்கிறப்ப அது தெரியாது. நாங்கள் வந்து கொஞ்ச நேரம் ஆஃப் எடுத்துட்டு வந்துட்டோம்னா அந்த தூக்க கலக்கத்தில் 3 மணிக்கு ஒரு மாதிரி இருக்கும். அப்போ வந்து ரெடி டேக் அப்படின்னு அவர் சொல்கிற அந்த வேர்ட் தான் ஃபியூவல் மாதிரி இருக்கும். ஓகே ரெடி ஆகிடலாம் அப்படிங்கிற ஒரு தூக்கத்துலேயும் ஒரு டானிக் கொடுக்குற வேர்ட் தான் அது.